வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு சிறை, அமலாக்கத்துறை அதிரடி, பழி தீர்த்த சிஎம் விஜய். கரூர் வழக்கில் தன்னை சிக்க வைத்ததுக்காக காலம் வருகின்ற போது செந்தில் பாலாஜி கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு காத்திருந்தாரு. இப்ப காலம் கனிந்து வந்தது. இப்போ அமலாக்கத்துறை அதிரடியாக களத்தில் இறங்குச்சு. விஜய் அவர்கள் அதை சரியா பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார். ஒட்டுமொத்த திமுகவினரும் அச்சத்தில் உறைந்திருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜி எப்போது சிறை செல்வார் அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துறாரு. அதற்கு முன்பாக நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில 2 விஷயங்கள் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஒன்னு, பிரச்சனைகள் நடைபெறுகின்ற இந்த தருணத்துல எனக்கு பிறகு யார் பொதுச் செயலாளர். இரண்டாவது, பல பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இது இரண்டையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இவற்றை தான் விரிவா பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல செந்தில் பாலாஜி வழக்குக்கு வந்துடுவோம். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அமலாக்கத்துறையானது ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜி பணம் வாங்கி கொண்டு போக்குவரத்து துறையில போஸ்டிங் போட்டிருக்கார். அந்த ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. மாநில அரசாங்கமானது ஒப்புதல் அளிக்க வேண்டும். மாநில அரசாங்கமானது ஒப்புதல் அளிக்கவில்லை. அவர் முன்னாள் அமைச்சராக இருப்பதனால ஆளுநரும் ஒப்புதல் அளிக்க வேண்டும். நீங்க ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க இடத்திலும் சரி நீங்க ஒப்புதல் வாங்கி கொடுங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையானது ஆதாரங்களுடன் சில ரகசிய புள்ளி விவரங்களும் சேர்த்து அனுப்பி இருக்கிறது. உடனடியாக ஆளுநர் படித்துவிட்டு இது அவருடைய எல்லை வரம்புக்குள்ள வரல, தலைமைச் செயலாளருக்கு அனுப்புறாங்க. தலைமைச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அமலாக்கத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். அந்த கடிதத்தில் அவங்க என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, இது மாநில அரசாங்கத்துக்கு எழுத வேண்டிய கடிதம், நீங்க ஆளுநரை குறிப்பிட்டு எழுதியிருக்கீங்க, அதனால மீண்டும் ஆதாரத்துடன் நீங்க சொல்லியிருக்கின்ற ஊழல் உறுதி செய்வதற்கான புள்ளி விவரத்துடன் நீங்க மீண்டும் தலைமைச் செயலாளருக்கோ இல்ல முதல்வருக்கோ கடிதம் எழுதுங்க அப்படின்னு திருப்பி அனுப்பி விடுகின்றார்கள். அது ஏன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா செந்தில் பாலாஜி மீது தொடர்ச்சியாக விசாரணை நடப்பதற்கு திமுக அரசாங்கமானது ஒப்புதல் அளிக்குமா? செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகி விசாரணை நடக்கின்ற பொழுது நான் எப்படி கொள்ளடிச்சேன், கொள்ளடிச்சதை யார்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா யாரெல்லாம் உள்ள போவாங்க. அதனால செந்தில் பாலாஜி மீது விசாரணை நடைபெறுவதற்கு தலைமைச் செயலாளரே அனுமதி அளிக்கவில்லை. இப்போது ஆட்சிகள் மாறிவிட்டது. இப்ப மீண்டும் கடந்த 15ஆம் தேதி அமலாக்கத்துறையானது இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஐயா இங்க பாருங்க, அவரு போக்குவரத்து துறையில எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, முறைகேடு ஈடுபட்டதுக்கான ஆதாரம் தாங்க. அப்புறம் ரகசிய புள்ளி விவரங்கள் இங்க பாருங்க, இதையெல்லாம் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கமானது செந்தில் பாலாஜி மீது வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, அனுமதி அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். ஸோ இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவரா வந்து சிக்கிறாரு. இதன் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நேத்தே நான் குறிப்பிட்ட மாதிரி ஊழல்வாதிகளை காப்பாற்றுகின்றார் விஜய் அப்படின்னு பாஜக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க, பிரச்சாரத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க. மாற்றம் என்று சொல்லிக்கிட்டு வந்தாரு. ஆனால் திமுகவினருடைய ஊழலை கூட இன்னும் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அந்த அளவுக்கு திமுக கூட்டணி கட்சிகளை விஜய்க்கு ஆதரவளித்து தான் விருப்பம் போல திமுக பின்னாடி இருந்துகிட்டு விஜயை பினாமியாக வைத்து ஆட்சி நடத்துகிறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை தந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்க விசாரணை செய்யலாம் என்ற அனுமதியை வழங்க போறாங்க. இப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக நீதிமன்றத்துக்கு வருவாரு, மீண்டும் ஒரு தடை கேட்பாரு. தொடர்ச்சியாக அப்படிதான் 5 ஆண்டு காலமாக செந்தில் பாலாஜி மேலும் மேலும் வழக்குகளை தொடுத்து அவருடைய வழக்கை விசாரிக்காத அளவுக்கு தடை வாங்கி கொண்டே வந்தாரு, தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்போ காட்சிகளும் மாறி இருக்குது, ஆட்சியும் மாறி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையானது செந்தில் பாலாஜி செய்கின்ற ஒட்டுமொத்த அராஜகத்தையும் விட்டு வைப்பாங்களா? அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு நடப்பதற்கு அனுமதி அளிக்க போறாரு. சோ சட்ட வல்லுநர்களுடன் வந்து ஆலோசனை செய்து கொண்டு இருக்கின்றார். அமலாக்கத்துறையானது 1க்கு 3 முறை கடிதம் எழுதிவிட்ட பிறகும் இப்பொழுதும் அனுமதி அளிக்கவில்லை என்றால் நமக்கு சட்ட சிக்கல் என்ன ஏற்படும் அப்படின்னு ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்.
அதனால விரைவில் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையானது வேகம் எடுக்கும். செந்தில் பாலாஜி நிச்சயமாக சிறை செல்வதில் மாற்றமே கிடையாது. என்னதான் ஒரு திமுகவுடைய வழக்கறிஞர் டீமை வச்சு வெளியே வந்தாலும் இந்த விஜய் ஆட்சி நடக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு தான். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இந்த முறையும் விசில் புரட்சி நிகழவே இல்லை. எவ்வளவோ திமுகவுக்கு அதிருப்தி இருந்தாலும் செந்தில் பாலாஜி கவனிப்பு மூலமாக கொங்கு மண்டலம் அதிமுக கிட்ட இருந்து தவேகா கிட்ட போனாலும் 3 இடங்கள்ல திமுக வெற்றியும் பெற்றிருக்குது. ஸோ செந்தில் பாலாஜியை முடக்காத முன்னாடி கொங்கு மண்டலத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது விஜயால. அதனால சரியான சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சிருக்குது. செந்தில் பாலாஜி எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு வாரத்தில் சிறையில் இருப்பார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தும். அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு அவரை ஏற்கனவே உள்ள வச்ச மாதிரி இப்போதும் உள்ள வைக்க போறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்கா இருந்தது. 2வது எடப்பாடி பழனிசாமி விட்டு இருக்கக்கூடிய அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏம்பா நம்ம கட்சி மட்டும்தானா தோல்வி அடைஞ்சது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லையே, நாம எப்படி தோத்துட்டேன்னு நீங்க சொல்றீங்க? திமுக தனித்த வாக்கு 23%, நம்ம தனித்து வாக்கு 21.21%. திமுகவுக்கும் நமக்கும் வாக்கு வித்தியாசம் 1.5% தான். அதே மாதிரி நாமளும் 53 பேர் வெற்றி பெற்றிருக்கோம். திமுக 59 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸோ மொத்தத்தில் திமுகவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க 1,54,00,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. நாம 1,35,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கம் தான் இருந்திருக்காங்க. அதிமுகவுக்கு மட்டுமே 47 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சிகளும் பின்னடைவு சந்தித்திருக்க இந்த தருணத்தில் அதிமுக மட்டும் படுதோல்வி அடைந்து போய்விட்டது. நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நியாயமா? இல்லை இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்த பிறகுதான் தோல்வி அடைந்த அதிமுக. இந்த மாதிரியான படுதோல்விகளை ஜெயலலிதா சந்தித்திருக்கின்றார்கள், எம்ஜிஆர் சந்தித்திருக்கின்றார்கள். ஸோ அவங்கெல்லாம் மீண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரவே இல்லையா? அவ்வப்போது இந்த மாதிரியான புயல்கள் எல்லாம் வீசுவது சகஜம்தான். பல புயல்களையும் இடி மழைகளையும் தாங்கி தான் இந்த இயக்கமானது வளர்ந்திருக்கிறது. இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கின்ற இயக்கம். தேர்தலுக்காக மட்டுமே தொடங்கப்பட்டது கிடையாது. அது மட்டும் கிடையாது, பல பேர் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் நான் கழகத்துக்குள்ள இருப்பேன், இல்லைனா எவனாவது ஒருத்தன் ஆசை வார்த்தை காட்டினானா அவன் பின்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கழகத்துக்கு களங்கம் விளைவிக்கின்றார்கள். அவங்க செய்கின்ற செயல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஆலமரம் ஒரு நுனி கலையில் உட்காந்துக்கிட்டு ஆலமரத்தினுடைய அடியை வெட்டலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க தான் நுனிக்கலையிலேருந்து கீழே விழுவாங்க. ஆலமரத்துக்கு ஒன்றும் ஆகாது. அது மட்டும் கிடையாது, 1972 எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை எதற்காக தொடங்கினாரு? அவர் திமுக எதிராக தொடங்கினாரு. எப்படிப்பா அதிமுக திமுக கூட்டணி உருவாகும்? நீங்க பதவிக்காக போறீங்க, பணத்துக்காக போறீங்க, ஆனா அதுக்காக திமுக அதிமுக கூட்டணி உருவாக போகுது, எப்படி திமுக எதிர்ப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி விலகி நிற்கலாம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு போறீங்க. ஆனா அது உண்மை கிடையாதுப்பா. யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத பொழுது பல குதிரை பேரங்கள் நடக்கத்தான் செய்யும். கடந்த காலங்கள்லாம் இந்த மாதிரி 1000 கதைகள்லாம் வந்திருக்குது. என்னவோ இப்பதான் புதுசா வந்த மாதிரி, ஐயோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணிக்கு கைகோர்த்து விட்டாருன்னு சொல்லிவிட்டு ஏமாத்திட்டு போறீங்க. அது ஒரு பொய்க்கால் குதிரை. 5 கட்சியுடன் சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைச்சிருக்கிறது. அது எப்போது வேணாலும் கவிழ்ந்து போகலாம். அதனால அந்த மாய வலையில மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க போயிடாதீங்க. முதல்ல மக்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நம்முடைய அடையாளம் என்ன? அதிமுக. நம்முடைய கௌரவம் என்ன? இப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க தவேகாவுக்கு போனது சரியா என்று நீங்களே யோசிங்க. இது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் புசுக்கு கட்சி விட்டு நீக்கி போடுறாங்க, அவர் சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறீங்க. கடந்த காலத்தில் அம்மா எப்படி கட்சி விட்டு நீக்கினாங்களோ அதே மாதிரி தான் கட்சி விட்டு நம்ம நீக்கிறோம். எதனால் நீக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். பிறகு தவறு உணர்ந்த பிறகு மன்னிப்பு கேட்டால் தாய் உள்ளத்துடன் எப்படி அம்மா ஏற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி தான் நம்மளும் கட்சியில் சேர்த்துக்கிறோம். அதனால் யாரும் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசிப்பது கிடையாது. நீக்கணும்னா அதிரடியாக நீக்கி போடுறாரு. வேணான்னு சொல்கிறதே அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனால் பல பேர் பல கட்சிக்கு போய் எம்எல்ஏ ஆகிட்டாங்கோ, எம்பி ஆகிட்டாங்கோ. ஐயோயோ அதிமுகலேருந்து இப்படியே ஆட்கள் போயிட்டே இருந்தாங்கன்னா கற்பூரம் கரைற மாதிரி கட்சி கரையுதே அப்படின்னு கவலைலாம் பட வேணாம். கடந்த காலங்களில் எப்படி நீக்கினாங்களோ அப்படி தான் நம்மளும் நீக்கிறோம். மீண்டும் கட்சிக்கு வரதா இருந்தால் என்ன நடைமுறையை ஜெயலலிதா கிட்ட கடைப்பிடிச்சிங்களோ அதை கடைப்பிடிச்சி இங்கே வந்துடலாம்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போதும் சரி, டிவிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. காய்த்த மரம் தான் கல்லடிப்படும். அதனால தான் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நம்ம படாத துன்பம் இல்லை, எம்ஜிஆர் இறந்த பிறகும் படாத துன்பம் இல்லை. ஆனால் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு பிறகும்
இந்த அதிமுகவை நாம கட்டமைத்து வந்திருக்கின்றோம். உங்களுடைய தயவால நான் பொதுச் செயலாளர் ஆயிருக்கேன். மீண்டும் இந்த கழகத்துக்கு யார் பொதுச் செயலாளர் ஆவாங்க அப்படின்றத நாம சொல்ல முடியாது. நிச்சயமாக அதிமுகவை வழிநடத்துகின்ற அளவுக்கு தகுதி படைத்தவர்கள் எனக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்துவார்கள். அது மட்டும் கிடையாது, பல பேருக்கு மன கஷ்டம் இருக்கிறது. மன கஷ்டங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, கட்சிக்குள்ள சலசலப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முதல்ல என்ன பிரச்சனை என்பதை பற்றி என்கிட்ட சொல்லுங்க, வாங்க உட்கார்ந்து பேசுவோம். நமக்குள்ள இருக்கின்ற பிரச்சனையை பேசியே தீர்ப்போம். அதற்காக எங்கேயோ இருந்துகிட்டு அதிமுகவை பலவீனப்படுத்தாதீங்க. அப்படி பலவீனப்படுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், அது சரி கிடையாது. ரெண்டாவது, நம்ம கட்சியில் மட்டும்தான் பிரச்சனை என்பது போல டிவிகள் பேசலாம். ஆனா எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழ் இருக்கிற வரைக்கும் அதிமுகவை யாராவது அசைத்து பார்க்க முடியுமா? கண்டிப்பா வாங்க, போராடுவோம், வெற்றி பெறுவோம், இதிலிருந்து மீண்டும் எழுந்து வருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை எவன் பண்றானோ அவனை எல்லாம் வாயா பேசி தீர்த்துக்கலாம். என்னப்பா எடப்பாடி பழனிசாமி தூக்கிடலாமா அப்படின்னு நீங்க ஐடியா போறீங்க. எடப்பாடி பழனிசாமி தூக்க வேணாம், நான் நிரந்தரமா ஒன்றும் இருக்க போறதில்ல. அதிமுக வழிநடத்துவதற்கு யார் தகுதியான ஆளோ அது காலம் பார்த்தீங்கன்னா கை காட்டும். அப்போ அதிமுக வழிநடத்துவார்கள். அது மட்டும் கிடையாது, அதிமுக 31 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்குது. இப்படி 31 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கழகம் தான் தமிழகத்தில் பல்வேறுபட்ட கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்குது. இப்படி பெருமை மிக்க கழகத்தை இன்னொருத்தன் காலடியில் போய் கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லி நினைக்கிறீங்களே, இல்லை நியாயமா இருக்குமா அப்படின்னு வேலுமணி மற்றும் சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர்களுக்கெல்லாம் கடுமையான விமர்சனத்தை தலையில இறக்கி இருக்கிறாரு. அவங்கெல்லாம் தான் கூப்பிடுறாரா? யாரு இன்னைக்கு தவேகாக்குள்ள போய் நின்றுகிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, எங்களை அமைச்சர் பதவி போடுங்கோ. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றாராம், சமூக வலைத்தளத்தில் வருது. என்னன்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் கழகம், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர். அதனால நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் ஆதரவு தெரிவிப்பதனால நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை தப்பா பேசிதான் நினைச்சுக்கிட்டு எங்க ஆதரவாளர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமியை தப்பா பேசக்கூடாது அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றாராம். சி வி சண்முகமா இருக்கலாம், அதே மாதிரி எஸ்பி வேலுமணியா இருக்கலாம், சி விஜயபாஸ்கர் இருக்கலாம், எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் என்று தான் சொல்றாங்க. நியூஸ் ஜே தொலைக்காட்சியில விஜய் அவருடைய புகழை பாடிக்கிட்டே ஒரு பக்கம் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்களை அழைத்து கொள்ளுகின்றார். இப்ப எஸ்பி வேலுமணி அவர்களும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எங்களை பொறுப்பிலிருந்து நீக்கினது செல்லாது, கட்சிக்குள்ள குழப்பங்கள் இருக்கின்ற போது, பிரச்சனைகள் இருக்கின்ற போது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்த பிறகுதான் யார் கட்சியில் இருக்கணும் யார் கட்சியில் இருக்கக்கூடாது என்ற முடிவே எடுக்கணும். ஆனா கட்சியில குழப்பம் இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி எங்களை பொறுப்பிலிருந்து நீக்கிட்டார், அது செல்லாது அப்படின்னு நத்தம் விஸ்வநாதன் துணை பொதுச் செயலாளர் இருப்பதனால அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார். பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் அதிகம், அவர் வச்சுதான் சட்டம். எதை வச்சு சொல்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகாரம் அதிகம் சொல்லும் பொழுது இன்னைக்கு தலைமை நிலைய செயலாளர் என்று எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றார் அல்லவா, அந்த போஸ்டிங் யார் போட்டது? எடப்பாடி பழனிசாமி. பதவியில் நியமிக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி போடுகின்ற உத்தரவு செல்லுகிறது. ஆனா பதவி விட்டு எடுக்கின்ற போது மட்டும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு செல்லாதா? நத்தம் விஸ்வநாதன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே நியமிச்சாரு. நியமிக்கின்ற போது வாழ்த்து சொன்னீங்களா இல்லையா, பூங்கொத்து கொடுத்து. ஆனா பதவி விட்டு எடுக்கின்ற போது மட்டும் அதிகாரம் இல்லையா? உங்களை பதவியில அமர்த்துகின்ற போதும் அதிமுக பிரச்சனை இருந்தது. அதனால தான் உங்களை துணை பொதுச் செயலாளராகவும் ஏற்கனவே இருந்த பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளரோ தூக்கிட்டு உங்களை போட்டாங்க. நம்ம நத்த விஸ்வநாதன் அவர்களை பொதுச் செயலாளராக நியமிக்கின்ற பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அவரை தூக்கிட்டு உடனடியாக நத்த விஸ்வநாதன் போட்டாங்க. அப்போ டிடிவி தினகரன் அவர்களை நீக்குகின்ற பொழுது கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லையா, கருத்து முரண்பாடு இல்லையா? அன்னைக்கெல்லாம் உங்களை நியமிக்கின்ற பொழுது அவருடைய உத்தரவு செல்லிச்சா? ஆக மொத்தத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அப்படியே கொண்டு போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து விட்டு அதிமுக இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி விட்டு எல்லோரும் தவேக அடையாளத்துடன் தமிழகத்துல அரசியல் செய்யணும் அப்படின்னு சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சி விஜயபாஸ்கரும் நினைக்கின்றார்கள். ஏன்னா சமூக வலைதளத்துல இன்னைக்கு டிவிகேவா அல்லது திமுகவா என்ற விவாதம் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறானவர்களா இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆனா டிவிகேவுக்கு பிரதான எதிரி யாரு? எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தான். தீய சக்தி என்று திமுக அடையாளம் காட்டிவிட்டு அந்த தீய சக்தி கைகாட்டுகின்ற கூட்டணி கட்சிகளை அழைத்து ஆட்சி நடத்துகின்றார். யாரு தீய சக்தி என்று சொன்னாரோ, யாரு தன்னை தூய சக்தி என்று நிரூபித்தாரோ, அந்த தூய சக்தியும் தீய சக்தியும் சந்தித்துக் கொண்டது. அப்ப எதிரி யாரு? ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா? அதனால தமிழக அரசியல் களத்துல நிரந்தர எதிரி என்றும் வீழ்த்த முடியாத எதிரி என்றும் எடப்பாடி பழனிசாமியை தான் கருதுகின்றார்
நம்ம விஜய். அதனாலதான் எடப்பாடியை சந்திக்கவும் இல்லை. இரண்டாவது, அதிமுகவை விமர்சிக்கவும் இல்லை. அதிமுக உடைத்தும் வேலை பார்க்கிறார். நிச்சயமாக எடப்பாடி சொன்ன மாதிரி கடவுள்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்றாரு. அந்த கடவுள்கள் யாருன்னும் பொழுது ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் இவங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அவனுடைய ஆன்மாக்கள் இந்த கட்சியை உடைச்சவங்களை தண்டிக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வாரா? கடந்த காலங்களில் எப்படி உள்ள போறாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் 2 ஆண்டு காலம் வெளியே இருந்தாரோ அந்த மாதிரி வெளியே இருப்பாரா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி நம்மளை கரூர் பிரச்சனையில சிக்க வச்சாரு. அழகா இடி ஆனது விசாரணைக்கு அனுமதி கேட்டிருக்குது, கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொடுப்பாரா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.